அவருக்கு உடல்நல சரியாகணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுங்க. கவலைய தீரு சென்ற விடம்னா சிறப்போங்கி இவர் குடும்பம் வாழாறு செல்வத்தோடு பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மா பார்த்து ஊராது. சரியில்லாம இருக்கிறார். அம்மா தெரியும் கொடுக்கவே பிறந்தவ கோசியரிப்பட்டியில் இருக்கிற பச்சியம்மா. அம்மா கூட சொன்ன போய் பாரு, அவர் குடும்பம் செழிக்கணும், அவர் குறை நீங்கணும். அம்மா அவர் நோய் நல்லா பண்ணி கொடு தாயே. இன்னும் அது மட்டுமல்ல, நம்ம சின்னத்தங்க அக்கா, சின்னத்தங்க அக்கா அம்மா பச்சையம்மன் பேர்படியா கொடுக்கப்பட்டது கண்டிப்பராகும். அது மட்டுமல்ல, இந்த மல்லி அதாவது கோழி பண்ண பழனி அம்மா பச்சை பொருளாக 50 ரூபாய் கொடுத்திருக்கு. நம்ம சமையல்காரர் காவடிக்காரன் ஒரு நம்ம சமையல்காரர் அதாவது தெய்வத்துக்கு ஊழியம் செய்யக்கூடியவர். அதனால அவர் பச்சை பொருளாக 20 ரூபாய் கொடுத்திருக்கார். அது மட்டுமல்ல, ரமேஷ் கிருஷ்ணா அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற துணிக்கடையை ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா பச்சியம்மா கூட போய் அவர் குணம் செழிக்க, அவர் வியாபாரம் வளர அதுபுரி தாயே ராமகுண்டலி. யாவற்று பேர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ராமகுண்டலி என்ன பேரு? ராஜமுத்து கணிசுகர் பையன், ராஜமுத்துடைய மகன். ஆனா அடிக்கடி உடம்பு சரியில்லாத போதுதான் அம்மா உன்னை நம்பி வந்திருக்காங்க அம்மா. அதாவது கால வழி வந்திருக்காங்க, கால் கணக்க. அம்மா காலம் கலிகாலம் கழிப்பெடுத்து சீமை கழிவுனால கல்லழிஞ்சு போனாலும் சொல்லழிஞ்சு போகாம நாட்டுக்கு சீமைக்கு நல்ல பேர் வாங்கணும்மா. தாய் பச்சையாய் கோயிலுக்கு போனோம், காசு கொடுத்து வாழ்த்தணும், நல்லாவிலேங்கிற கெட்ட பேர் வாங்கி வச்சிடாத தாயே. பச்சையம்மா பச்சை நல்லா போன